நடிகர் நாக சைத்தன்யா ஆக்ட்ரஸ் சமந்தாவை கடந்த 2021 விவாகரத்து பண்ணி பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் சோபிதா துலிபாலா கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு. ரெண்டு பேரும் அடிக்கடி வெளிநாட்டுக்கு ட்ரிப் போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு வந்தாங்க. இதனை தொடர்ந்து கடந்த 2.5 வருஷங்களா டேட் பண்ணிட்டு இருந்த இவங்க ஆரம்பத்துல தங்களோட உறவை பற்றி வர எந்த ஒரு தகவலும் உண்மை இல்ல, எல்லாமே வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நாக சைத்தன்யா சோபிதா ரெண்டு பேரும் கோவால இருக்க ஒரு வீட்டுல லிவ் இன் லைஃப்ல வாழ்றதா தெலுங்கு மீடியாக்கள் முழுக்க செய்திகள் வைரலாச்சு. இதுக்கு மேல இவங்களோட உறவை ரகசியமா வச்சுக்கிறது நாகார்ஜுனா குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாகார்ஜுனா சோபிதா குடும்பத்துக்கிட்ட பேசி கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் நடத்தி முடிச்சிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச சில நாட்கள்லயே திருமணத்துக்கான பந்தக்கால் நடுற விழாவையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து நாக சைதன்யா மற்றும் சோபிதா துலிபாலோட திருமணம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்நிலையில சுமார் 8 மணி நேரம் இவங்களோட திருமணம் நடக்கும் அப்படின்னு தகவல்கள்லாம் வந்திருக்கு. மேலும் பாரம்பரிய முறைப்படி தான் இந்த திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு ரெண்டு வீட்டாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. தெலுங்கு பிராமண கலாச்சார பாரம்பரியத்தோட அடிப்படையில தான் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நாக சைத்தன்யாவும் சோபிதாவும் ஹிந்து முறைப்படி தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களாமா. அதை தொடர்ந்து நடிகை சோபிதா திருமணத்துக்காக காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸ்பெஷலா அந்த பட்டுப்புடவைய தங்க ஜருகியால டிசைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் திருமண ஏற்பாடுகள் எல்லாமே முழு வீச்சுல நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நாக சைத்தன்யா அண்ட் சோபிதா இவங்க ரெண்டு பேர்த்தோட திருமண படத்துக்காக நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து நாகார்ஜுனா கிட்ட பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து நாக சைத்தன்யா அண்ட் சோபிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட திருமண வீடியோவை நெட்ஃபிளிக்ஸுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 50 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்களாமா. மேலும் நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி பிலிமான பியாண்ட் த ஃபேரி டெல்க்கு 25 கோடி ரூபாய் நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா நயன்தாராக்கு கொடுத்த தொகையை விட நாக சைத்தன்யாவோட வெட்டிங் வீடியோக்கு கொடுத்த தொகை அதை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது.